Hello friends, welcome to Drona Academy. இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினா இந்த வாரம் வந்து ரிவிஷன் வாரம் சரிங்களா நம்ம வந்து பார்த்தீனா 150 டேஸ்க்கு உண்டான குரூப் 4 ஸ்டடி பிளான் வந்து கொடுத்திருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படினா ஒரு 4 வாரத்துக்குண்டான ஸ்டடி பிளானை கொடுத்து ப்ளஸ் வந்து லைவ் டெஸ்ட் வந்து நம்ம சேர்த்து வந்து முடிச்சிருந்தோம் சரிங்களா. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 வாரத்துக்கு உண்டான ரிவிஷன் தான் ஓகேவா. எப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான். எப்படி நம்ம படிக்கிறோமோ படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தது ரிவிஷன் பண்ணுறது ஓகேங்களா. நம்ம படித்ததுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குற மாதிரி அதை ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒதுக்கணும் சரி. அதை நான் சொன்னால் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ஒரு 1 வீக் வந்து ரிவிஷனுக்கு ஒதுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதை நான் சொல்லியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 வாரம் கிட்டத்தட்ட 1 மந்த் கிட்ட கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா இப்போ நம்ம இந்த வாரம் வந்து ரிவிஷனுக்கு ஒதுக்க போகிறோம் சரியா. இந்த 4 வாரத்தில் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து மாடல் எக்ஸாம் 1 அதாவது இந்த மாடல் எக்ஸாம் 1 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வாரம் என்ன நடத்தணுமோ அதுலேருந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் ஓகேவா. அந்த 4 வாரத்தை நடத்தின எல்லாமே சேர்த்து ஒரு 200 கொஸ்டினுக்கு நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். அந்த டெஸ்ட் எப்போ அப்படின்னா வர சண்டே ஓகே. வர சண்டே 4/2/2024 அன்னைக்கு சண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போகிறோம் சரியா. அந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 மதிப்பெண்ணுக்கு உண்டான 200 கொஸ்டின் வந்து இருக்கும் 300 மதிப்பெண்கள் சரியா. தமிழில் வந்து ஒரு 100 கொஸ்டின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ஒரு 25, ஜிகேல வந்து ஒரு 60, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 15 அப்படின்ற மாதிரி மொத்தமாக சேர்த்து வந்து ஒரு 200 கொஸ்டின் வந்து நம்ம கேட்க போகிறோம் சரிங்களா. அப்போ இந்த வாரம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 4 வாரம் என்ன படிச்சிங்களோ அதை நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க ஓகேவா. இந்த ரிவிஷனுக்கு உண்டான வாரமாக தான் நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம் ஓகேவா. இந்த ரிவிஷன் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 காலம் வந்து பிரிச்சிங்க ஓகேவா. 2 காலத்தை வந்து நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 வாரம் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் என்னென்ன படிக்க வேண்டியது இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணணும் ஓகேவா. ஏன் அப்படின்னா அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை நம்ம முன்னாடி படிக்கும் எதை நம்ம படிக்கக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா. அப்போ என்ன பண்ண ஒரு 2 காலம் போட்டுங்க. கம்ப்ளீட்டட் பெண்டிங் ஓகேவா. இப்போ ஷெட்யூல் 1 எடுத்துங்க. ஷெட்யூல் 1ல் நீங்கள் என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதை எழுதுங்க. கம்ப்ளீட் பண்ணாத இந்த பக்கம் எழுதுங்க. அந்த மாதிரி வந்து ஷெட்யூல் 1, 2, 3, 4 4 ஷெட்யூலுமே என்னென்ன முடிச்சிருக்கீங்க என்னென்ன படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் போடுங்க ஓகேவா. போட்டுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரம் இப்போ நம்ம வந்து ஒரு வாரம் அப்படின்னா அந்த ஒரு வாரத்தில் மொத்தம் 7 டேஸ் இருக்குது. அப்போ 7 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6 டேஸ் தான் ஒதுக்க போகிறோம். 6+1 அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் ஓகேவா. அப்போ 6+1 அப்படின்னும் போது 6 டேஸ் படிக்கிறீங்க அதாவது ரிவிஷன் பண்ணுறீங்க. லாஸ்ட் 1 டே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க ஓகேவா. அப்போ அந்த 6 டேஸ் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னும் போது நான் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கேன் ஓகேவா. இந்த ஃப்ளோ சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன் இந்த கம்ப்ளீட் பெண்டிங் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. ஏன்னா என்ன முடிச்சிருக்கீங்க என்ன படிக்க வேண்டியதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா இந்த 4 ஷெட்யூலுமே எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஆனால் 100% கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கலாம் ஓகேவா. ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் இருக்கலாம், இல்லை வந்து மேக்ஸில் ஒரு 2 மாடல்ஸும் பார்க்காம இருக்கலாம், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல வந்து ஒரு 5 லெசன் படிக்காமல் இருக்கலாம், இயலில் வந்து ஒரு கடைசி ஒரு இயல் இல்லை ஒரு டேர்ம் வந்து படிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நமக்கு பெண்டிங் கண்டிப்பாக இருக்கும். இல்லை ஓரளவு வந்து ஒரு அவசரமோட நம்ம படித்து முடிச்சிருப்போம். அப்போ என்னென்னா பெண்டிங் டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுற ஐடியாவை பாருங்கள் ஓகேவா. பெண்டிங் டாப்பிக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும் ஓகேவா. அதுக்கப்புறம் படித்த டாப்பிக்கை படிக்காத டாப்பிக்கை முதல்ல படிக்கிறீங்க, படித்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணுறீங்க. அதுக்குண்டான வாரம் தான் இந்த வாரம் ஓகேவா. நான் வந்து மாடல் எக்ஸாம் எப்படி நடக்க போகுதுன்றத பற்றி தெளிவான விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். ஈவினிங் நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா. என்ன பண்ணிக்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன் ஓகேவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த 4 வாரம் நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில் 6வது 7வது புதிய சமச்சீர் புக்கை முடிச்சிருக்கோம். 6வது 7வது புதிய சமச்சீர் புக் ஓகே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா 2 ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு ஓகேங்களா. அடுத்தது கிராமர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராமர் டாபிக் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் ஓகே. அகரவரிசை, ஓரெழுத்து ஒரு மொழி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெதுகை மோனை மொத்தம் இந்த 4 இலக்கணத்தை வந்து முடிச்சிருக்கோம். இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கக்கூடிய டாபிக் ஓகே. மேக்ஸ் எடுத்துன்னா மேக்ஸுமே வந்து ஒரு 4 டாபிக் இருக்குது ஓகே. 4 டாபிக் வந்து முடிச்சோம் ஓகே. நம்பர் சிஸ்டம் முடிச்சிருப்போம், டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து மென் அண்ட் ஒர்க் முடிச்சோம், அப்புறம் வந்து நேர்மாறல் எதிர்மாறல் கலப்பு மாறல், அடுத்து எல்சிஎம் அண்ட் HCF இந்த 4 சம்ஸ் வந்து முடிச்சிருப்போம். 4மே ரொம்ப முக்கியமானது ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரல் நாலேஜ் வந்து ஒரு 20 கொஸ்டின் ஓகே. அது ஒரு 20 லெசனை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு வந்து 5 லெசன் சொல்லிட்டு மொத்தம் 4 வாரத்தை 4, 5, 20 லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகே. அந்த 20ல் 18 லெசன் ரொம்ப முக்கியமானது. ஒரு 2 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக கவர் ஆகக்கூடியது ஓகே. டைரெக்டாக நம்ம சிலபஸில் கவர் கூட மொத்தம் 18 லெசன். ஒரு 2 லெசன் என்ன பண்ணியிருக்கோம்
அதாவது இன்டைரக்டாக வந்து நமக்கு சிலபஸ் வந்து கவர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து வீடியோஸாக கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க. அதுதான் நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் எப்போ அப்படின்னா கம்மிங் சண்டே. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. 200 கொஸ்டின். ஸோ இது நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம என்ன பண்ணுறத பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ மண்டே வந்து 6ஆம் வகுப்பு புதிய ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணீங்கன்னா ஒரு டேர்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகே? ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டேர்ன் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 6 நாளில் உங்களால் என்ன பண்ண முடியும்? 6 டேர்ம் அப்படின்னா எத்தனை வரும்? மொத்தமாக 18 இயலை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா ஒரு 6th புக்கில் 9 இயல், 7th புக்கில் 9 இயல், அப்போ 9 18 இயல் வருதுங்களா? அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 3 இயல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 6 நாள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக 6 இயலை 18 இயலை உங்களால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு டேர்மை நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்போ ஃபஸ்ட் டே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம், செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம், புதன்கிழமை வந்து தேர்ட் டேர்ம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து 7th புக்கில் ஃபஸ்ட் டேர்ம், அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கில் செகண்ட் டேர்ம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து 7th புக்கில் தேர்ட் டேர்ம். ஓகே? ஸோ அப்போ என்ன பண்ண தமிழ் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 3 இயல் வந்து ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா 6 நாளில் உங்களால் என்ன பண்ண முடியும்? 18 இயல் ரிவிஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு மாடல், ஒரு டாபிக் நீங்கள் பார்த்தா கூட ஃபஸ்ட் டே வந்து எண்தொடர் வரிசை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப், அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து கலப்பு மாதிரி இது மாதிரி அப்படின்னா. ஸோ அப்போ இந்த 2 வாரம் எம்டிஆர்கே சார் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஏதாவது பெண்ணி விட்டது இல்லை வந்து அதையே நீங்கள் ரிப்பீட்டாக பார்க்கலாம். இது உங்கள் சாய்ஸ். ஓகேண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை வந்து நான் காலியாக விட்டுருக்கேன். அது காரணம் என்ன? இது நீங்கள் மேக்ஸ் பார்க்கறதுனாலும் பார்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜிகே பார்க்கறதுக்கு கூட டைம் ஒதுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சரியா? ஸோ அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணீங்க. இல்லை அப்படின்னா 6 நாளும் நீங்கள் பிரித்து கூட போட்டுக்கலாம். சார் நான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடலாக பிரித்து கூட போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மாடல் பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள் ஜிகே பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே வந்து என்னன்னா இந்தியன் பாலிட்டி 3 முக்கியமான லெசன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த 3 லெசன். ஓகே? எனக்கு அப்படி எப்படி கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் வந்து ரிவிஷன் வந்து இது நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இந்த 2 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல பார்த்தீங்களா 18 லெசனில் ஒரு 2 லெசன் இதான் வந்து சிலபஸை இன்டேரக்டாக கவர் ஆகக்கூடியது. டேரெக்டாக சிலபஸை இருக்காது. ஓகேவா? இருந்தாலும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டே நீங்கள் மண்டே தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த 6 டேயில் ஏதாவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த 2 லெசனை ரிவிஷன் பண்ணிங்க. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த 3 லெசன் ரிவிஷன் பண்ணி ஆகணும். இது இந்திய அரசமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இது 3மே நீங்கள் என்ன பண்ண கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த நாள் வந்து ஏன்னா ஒவ்வொரு நாளையும் 3 லெசன் வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் 3 லெசன் வச்சோம் அப்படின்னா மொத்தம் 18 லெசன் கவர் ஆகுது. இந்த 2 லெசன் வந்து பார்த்தா இன்டெரக்டாக கவர் ஆகிறதுனால இதை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வந்து 3 லெசன், இந்திய வரலாறு ஒரு 3 லெசன் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து புதன்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த 2 லெசன், முகலாய பேரரசு, மராத்தியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சியில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்தது வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சிலேருந்து 3 லெசன். ஓகே? ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இருந்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சிலேருந்து 1 லெசனும் ஜாகிரஃபிலேருந்து 2 லெசன் வச்சுருக்கேன். கடைசியாக சனிக்கிழமை வந்து 3 லெசன். ஓகே? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 18 + 1 லெசன் 2 லெசன் மொத்தமாக 20 லெசன் நம்ம என்ன பண்ணுறோம்? 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஜனவரி மந்த், ஏன்னா 4ஆம் தேதி தான் வந்து எக்ஸாம் வருது அப்படின்னும் போது ஜனவரி 1லேருந்து ஜனவரி 31 வரைக்கும் இருந்த கரண்ட் அஃபேர்ஸ். நான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் ரெகுலராக கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படித்து வச்சுங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஜனவரி 2024க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். ஸோ ரிவிஷன் தான் ஒதுக்க போகிறீங்க. இந்த 4 வாரம் என்ன படிச்சிங்களோ ஓகேவா, படித்ததை ரீகால் பண்ண போகிறீங்க. படிக்காமல் பெண்டிங் வச்சதை இப்போ படித்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு வாரத்தை கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப முக்கியமான வாரம், நல்லா பயன்படுத்திங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 வாரம் நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுன்றத ஈஸியாக இந்த ஒரு டெஸ்ட் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே மார்னிங்கே உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பிச்சிடுவேன். சரி, ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அனுப்பப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து எப்படி மார்க் எடுக்கணுன்றதை பற்றின ஐடியா நான் வந்து ரெகுலராக கொடுக்குறேன். ஸோ இந்த ரிவிஷனை வந்து நல்லா யூஸ் பண்ணிங்க, ப்ராப்பராக வந்து படிச்சிங்க. ஸோ இதுக்கான லைவ் டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். தமிழும் கொடுக்க போகிறோம், ஜிகேவும் கொடுக்க போகிறோம். அது எப்படின்றத ஒரு ஐடியா பண்ணி நான் ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தா அந்த லைவ் டெஸ்ட்டை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் தான் எழுத போகிறீங்க. அது எப்படி எழுதுன்றதை பற்றின கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கியத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.